செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அழகான செவ்வாய்க்கிழமை காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தின் 2ஆம் நாளை காண செய்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஞானம் எனக்கு தேவை. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்ற வசனத்தின்படி என் வழிகளை நீர் செவ்வைப்படுத்துவீராக. நேற்றைய தினத்தில் ஏதாவது குறைகள் இருந்திருந்தால் அவற்றை மன்னித்து இன்று புதிய பலத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்பட எனக்கு கிருபை தாரும். என் குடும்பத்தில் சமாதானத்தையும் என் பணியிடத்தில் நற்பெயரையும் தந்தருளும். தீய ஆலோசனைகளுக்கும் தேவையற்ற குழப்பங்களுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய பலவீனங்களை உம்முடைய பலத்தால் நிரப்பும். இன்று நான் சந்திக்கும் நபர்களிடம் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆசிர்வாதத்தின் கரம் இந்த நாள் முழுவதும் என்னோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம் வழியாக வேண்டுகிறேன், நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம். இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்கள். நேற்றைய சோர்வுகள் நீங்கி இன்று புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்க இறைவன் உங்களுக்கு புதிய கிருபைகளை தருவாராக. இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரட்டும். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக அமையட்டும். நீங்கள் நேசிக்கும் உறவுகளுக்கு இந்த ஆசிர்வாதமான ஜெபத்தை அனுப்பி வையுங்கள். டெய்லி தமிழ் பிரேயர் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.